காலை குட்டி பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெரும்பாலும் பாருங்களேன், எல்லாமே கிடைச்சிருக்கும். நல்ல ஸ்கூல் இருக்கும், அப்புறம் நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க, என்னென்ன உனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அம்மா அப்பா எல்லாம் கொடுத்தாலும் சந்தோஷம் வாங்கியிருப்பேன். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன காரியம் நீ கேட்ட வாங்கி தரேன்னா உடனே என்ன பண்ணுவேன்? அம்மா அப்பாட்ட சண்டை போடுவேன், முறுமுறுப்பேன். எந்த அம்மா அப்பா அப்படி தான், என்ன கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க. அவங்க கொடுத்த எல்லாத்தையுமே மறந்துடுவோம். எவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்தாங்க அவங்க. அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? நிறைய ஆசீர்வாதங்கள், பெரிய பெரிய ஆசீர்வாதம் நடந்தது. அவளுக்கும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல எங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் பார்த்து என்னடா இந்த ஆட்கள் எப்போ பாரு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொள்ளிவாய் சர்ப்பம் பார்த்தியா அதை அனுப்பிட்டாரு. அந்த சர்ப்பங்கள் அநேகரை தீண்டி அநேகரை இறந்து போயிட்டாங்க. அந்த காலத்தை பற்றி நடந்தது. ஆனால் இந்த காலத்துல ஆண்டவர் வருத்தப்படுவாரு. என் மகன் என் மகா அவளுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன், ஆனா என்னை நன்றியோடு நினைக்கலையே, எது சின்ன காரியத்துக்கு கூட என்னைய முறுமுறுக்கிறாரு திட்டுறாருன்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுவார். இப்படி பிள்ளைகளா, ஆண்டவர் ஏதாவது ஒரு சின்ன காரியம் உனக்கு கிடைக்கலாம், அது நிமிஷமா சோர்ந்து போகக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, ஆண்டவர் குறைவா பேசக்கூடாது. எல்லா நேரங்களிலும் உயர்விலும் தாழ்விலும் சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சுதா? சரிங்களா? மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். என்னாகமம் 21:9.